நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களால் ஆனது உலகம். இதே பஞ்சபூதங்களின் சேர்க்கைதான் மனிதன். நீர் இரத்தமாகவும், நெருப்பு வெப்பமாகவும், காற்று மூச்சாகவும், ஆகாயம் மனம் ஆகவும், பூமி உடலாகவும் மனிதன் விளங்குகிறான். எத்தனையோ விஞ்ஞானிகள் முயன்றும் மனித மன இயக்கத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆன்மீகத்தினால் இது சாத்தியம். நம் உடலில் சக்கரங்கள் அமைந்துள்ளது என்பது ஆன்மீகவாதிகள் மட்டுமின்றி விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டுள்ளனர். மூலாதாரம் எனும் சக்கரத்தில் துவங்கி சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற 6 சக்கரங்கள் மனித உடலில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 6 சக்கரங்களை தவிர நம் சிரசிற்கு மேலே சஹஸ்ரதளம் எனும் 7வது சக்கரம் உள்ளது. ஆன்மீகத்தில் தூய்மையாக ஈடுபடுவதும், தியானம், யோகம் போன்ற பயிற்சிகள் மேற்கொள்வதாலும் குண்டலினி எனும் சக்தி மூலாதாரத்திலிருந்து துவங்கி ஆக்ஞை வழியாக சஹஸ்ராரத்தை அடைகிறது. தெய்வம் இருக்கும் இந்த நிலைக்கு குண்டலினி உயர்த்தப்படும் பொழுது மனிதனும் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். இந்த தத்துவத்தை உணர்த்தவே அம்மா இதே போல பல்வேறு சக்கரங்களை கடந்து கருவறைக்கு அகண்டம் எடுத்து வரப்படுவது எத்தனை பொருத்தம்! இங்கு அவளது அருட்பார்வையில் அனைவரும் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி அகண்ட தீப தரிசனம் பெறப்போகிறார்கள் என்று எண்ணும் பொழுது நம் இதயம் ஆனந்தத்துடன் துடிப்பதை உணர்கிறோம். பல்வேறு திருஷ்டி முறைகள் அம்மாவின் அருட்கூற்றின்படி அகண்டத்திற்கு கழிக்கப்பட்டன. அம்மாவின் அருளாணைப்படி கருவறைக்குள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அகண்ட மேடையில் அகண்டம் அமர்த்தப்பட்டது. சித்தர் பீடத்தை வலம் வர எப்படி அகண்ட தீபத்தை தாமே கருணையோடு எடுத்து தந்தார்களோ அதே தாயன்போடு இப்பொழுது அதை வாங்கி மேடையில் அமர்த்தி தரும் அன்னைக்கு எத்தனை நன்றி கூறினாலும் மிகையாகாது.
காசினி மலந்தையாவும் காயாகி கனியாகி தாராகி சுவையாகி காதல் சுரக்க வைப்பாய். கண்டத்தை நிவர்த்தி செய்யும் அகண்டத்தை ஏற்றித் தந்த அதே திருநாவால் நவராத்திரி விழாவின் மகிமையை குறித்து அருள்வாக்கு நல்கினாள். தென்றலே இன்பக் கொடி மருந்தே இளையரசி மருவத்தூர் எழிலரசி அருளரசி இணையாண்டு கொள்கதாயே மண் மீது விளையாடி கண் மீது பொலிவேறி மதிதளம் பொழிந்த தேவி மலை மீது சிலை நாடி இலை மீது உறவாடி மணி மீது ஒளித்தாவுனி என் மீது நினைவாடி பெண் மீது குணமாடி எழு மீது கவி பாடி வா இறையாகும் நிறைவாகி குறையாகும் மறைவாகி இணையாட எழுந்து வாணி பண் மீது கவி பாடி பணி மீது கலைநாடி. எத்தனையோ கோடி பக்தர்கள் அகண்ட தீபத்தில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி வழிபடும் இந்த அருட்காட்சி எங்கும் நாம் கண்டிராத அரிய காட்சி. முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி வழிபட்டதால் பலன் பெற்றவர்கள் ஏராளம். வழிபட்ட முக்கூட்டு எண்ணெயினால் பலன் அடைந்தவர்கள் ஏராளம். இது உண்மை என்பதற்கு சாட்சி இவ்வருடத்தில் அகண்ட வழிபாட்டில் பங்கேற்க வந்த பக்தர்களின் கூடுதல் எண்ணிக்கையே